நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். ரெக்கார்ட் பண்ணி தேவனுக்கு மகிமை. கைகளை தட்டி பாடுவோமா? எத்தனை நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெரிதும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் சிரித்த முகத்தோடு தேவை பெரிதும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காத்த அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எத்தனை கிருபை எத்தனை இரக்கம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆமென் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். உண்மைதானே சொல்லுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. மாற்றின கர்த்தரை பாடுவோம். மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றின அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. என்ன ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை செய்தது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட,
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர் சொல்லுங்க. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல ஒன்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல எபினேசராய் ஆமாப்பா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நம்ம 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தும் போது பாஸ்டர் லின்சேட்ட கேட்டிருந்தேன், யாரையாவது ஒருத்தர் கடைசி நாளைக்கு அனுப்புங்கன்னு. அண்ணன் தான் கேட்டிருக்கிறாங்க டேட். அப்ப அவர் இல்ல, அவருக்கே தெரியல, மறந்துட்டாங்க. அன்னைக்கு வந்திருக்க வேண்டிய மிஸ் ஆகி இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவங்க நல்ல கைகளை தட்டிடுவோம். 2 பேத்துக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நல்ல ஒரு வரவேற்பை தந்த அருமையான பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எப்போ வந்தேன், என்ன செய்தி கொடுத்தேன், அவர் சொல்கிறது எனக்கு ஒன்றும் வழங்கலை. அவங்க எப்போ என்னை கூப்பிட்டாங்க இன்னுமே புரியல. ஏன்னா பல கூட்டங்கள் ஓடிட்டு இருக்கிறதால தெரியல. ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரி நேற்று விசேஷித்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இப்படி ஒரு தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் இன்றைக்கி பாச சொல்லியிருப்பாங்க, முடித்து உடனே போய் 9 மினிட் ட்ரெயினை நாங்கள் பிடிக்கணும். நீங்கள் தான் எங்களை அனுப்பிச்சி வைக்கணும். நான் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ சில ஊருக்கெல்லாம் போகும்போது என் கூட இருக்கவங்கள தான் தரன்னு இழுத்துட்டு போவாங்க, ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ. ஆமாம், ஸ்டேஷனை வேறு மாதிரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரி, ஓகே. சாகினால பாஸ்டருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். நேரத்தை பயன்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் நம்ம பாடி கர்த்தரை துதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பாடிட்டீங்க, இருந்தாலும் சில கொஞ்ச நேரம் கூட ஆண்டரை பாடுவோம். இந்த நன்றி ஆராதனை 2024 கர்த்தரை பெரிதான கிருபையில் இந்த வருஷத்து முடிவுக்குள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்னு யோசித்தோம். அது நினைக்கிறதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. வருஷம் முழுதுமாக நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவனுக்கு ஒரு விசை கூட கை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். வேகமாக செல்லுவோம். அதில் வசனங்கள் பாட்டு எதுவோ அது எப்படி ஆவியர் இந்த டைமுக்குள் நடத்துகிறாரோ சரி 8-10 1 hour டைம். ஸோ ஆகினால அதை பயன்படுத்தி கொள்வோம். இது நடுவில் என் மனைவிக்கும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆகினாலே மார்க்கு 7:37 ஒரு வசனம் போட்டிருக்கு, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இது துதி நன்றி ஆராதனையாக இருக்கிறபடினாலே கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes ஆச்சு ஆண்டு நம்ம தொடர்ந்து துதிக்க போகிறோம். மார்க் 7:37 வசனம் போட்டிருக்கு, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். இந்த வருஷத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார்? ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமா, ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் பாட்டை ரிலீஸ் பண்ணோம். யூடியூப்ல எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. நேற்று ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு ரொம்ப அவசரமாக ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா கிறிஸ்மஸ் பாடெல்லாம் அந்த சீசனில் பாடுறது தான். அதுக்கப்புறமா யாரும் பாட மாட்டாங்க, சட்டை பண்ண மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நவம்பர்லேயே போட்டுருவாங்க கிறிஸ்மஸ் பாட்டை. ஆனாலும் கூட இவங்க ஃபஸ்ட் வீக் போல் இவங்க பாடலை எழுதுனாங்க. யோசித்தேன் போடலாமா வேண்டாமான்னு சொல்லி. அந்த பாடல் எழுதின பிறகு அதுக்கு இசை அமைத்து எல்லாம் 1 week டைமில் கடகடன்னு பாட்டை கம்போஸ் பண்ணி இசை அமைத்து பிள்ளைகளை பாட வச்சு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் நேற்று மாலையில். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த நோக்கத்துக்காக நான் போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க,
டீமாக கிறிஸ்மஸ் சாங் பாடணும் அப்படின்னு சொல்லி நானே சர்ச் பண்ணியிருக்கிறேன். சரிங்க, எல்லாருமே அப்படிதான் இல்லைங்களா? யூத் டீம் இந்த டீம்லாம் இருப்பாங்க, புது பாட்டு சர்ச்சில் பாடணுமே அப்படின்னு சொல்லி. அப்படி சர்ச் பண்ணுறவங்களுக்கு பாடல் பிரயோஜனமாக இருக்குமே. சில பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் காங்கிரிகேஷன் சாங்காக இருக்காது இல்லைங்களா? ஸோ அதுக்காக அந்த பாடலை போடணும்னு சொல்லி போட்டோம். ஒருவேளை நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு ஒருவேளை நீங்கள் பாடுறவங்க பாடுங்க. எதுக்கும் இந்த காரியத்தை சொல்ல வந்தேன். ஸோ ஆகினாலே கர்த்தர் நல்லவர். நீங்கள் அந்த பாடலை வீட்டுக்கு போய் ராத்திரி உட்கார்ந்து அந்த பாடலை கேளுங்க. ஆல்பர்ட் சாலமன் சேனலில் அந்த பாடல் உண்டு. ஓகே, சரி. எதுக்கு சொல்கிறேன், இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் சம்பவித்தது. என்னால் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். அப்போ இந்த ஆண்டு முழுவதுமாய் தேவன் நம்மை பாதுகாத்தார். 119 சங்கீதம் 65 வசனத்துல இப்படியாய் போட்டிருக்கு. 119 65 வசனம், கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். ஆமென். பவர் பெண்டிகாஸ்டல் சர்ச், ரைட்? ஆண்டவர் பவர் பெண்டிகாஸ்டல் சர்ச்சை கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை எங்கள் திருச்சபையை நன்றாய் நடத்தினி. தேவனுக்கு ஒரு கைத்தட்டி கொடுத்துருவோம். ஆமென். இந்த வருஷம் முழுவதுமாய் நன்றாய் நடத்தினார். ஆமென். இந்த வருஷம் முழுவதுமாய் நன்றாய் நடத்தின தேவன் இன்னைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். 23 சங்கீதம் 3 வசனம் தெரியும். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நடத்துகிறார், இன்னமும் நடத்துவார். 48 சங்கீதம் 14 வசனம் நமக்கு தெரியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்வார்? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். டைரக்டா யூடியூப் ப்ளே பண்ண முடியுமா சாங்கை? சாரி, அந்த பாட்டை போட்டுக்கிட்டே பாடலான்னு நினைக்கிறேன். பாடலாமா பாஸ்டர்? தப்பாக யோசிக்க மாட்டீங்களா? ஓகே, ரைட், பாடிடுவோம். நீங்கள் வீட்டில் போய் அப்புறமா வீடியோ பாருங்க. கை தட்டலாமா? கிறிஸ்மஸ் காலம்னால பாடிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்தின் துளிரே, யூதாவின் செழித்தெழும்பிய கிளையே. ஈசாயின் அடிமரத்தின் துளிரே, யூதாவின் செழித்தெழும்பிய கிளையே. தாவீதின் வம்சமே, நகத்தின் ஊற்றே, இருளை போக்கும் வெளிச்சமே, பரமபிதாவின் பிரியமே. பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே, நமக்காக குமாரனை கொடுத்தாரே. பாவங்களை போக்கிடவே, பாவிகளை ரட்சிக்கவே அற்புதர் இயேசு பிறந்தாரே. பாவங்களை போக்கிடவே, பாவிகளை ரட்சிக்கவே அற்புதர் இயேசு பிறந்தாரே. நல்ல சந்தோஷமா கை தட்டுவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். ஆமென். ஆமென். Merry, 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 merry Christmas. Merry, 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 merry Christmas. Merry, 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 merry Christmas. Merry, merry, merry Christmas. நற்செய்தி சொல்ல செல்வோமே எல்லா ஜனத்திற்குமே. சந்தோஷம் பொங்க கிறிஸ்துவின் அன்பை பகிர்வோமே, புகழ்ந்திடுவோமே. நற்செய்தி சொல்ல செல்வோமே எல்லா ஜனத்திற்குமே. சந்தோஷம் பொங்க கிறிஸ்துவின் அன்பை பகிர்வோமே, புகழ்ந்திடுவோமே. ஓ, பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே. நமக்காக குமாரனை கொடுத்தாரே. பாவங்களை போக்கிடவே, பாவிகளை ரட்சிக்கவே அற்புதர் இயேசு பிறந்தாரே. பாவிகளை ரட்சிக்கவே அற்புதர் இயேசு பிறந்தாரே. கரங்களை தட்டி சாத்தானின் சூழ்ச்சிகளை வெல்வோம்.
கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். சாத்தானின் சூழ்ச்சிகளை வெல்வோமே வெல்வோமே அவன் இம்மானுவேலன் நம்மோடு இருப்பவரை பாடிடுவோம் போற்றிடுவோமே. சாத்தானின் சூழ்ச்சிகளை வெல்வோமே வெல்வோமே கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேலன் நம்மோடு இருப்பவர் பாடிடுவோம் போற்றிடுவோமே. ஈசாயின் அடிமரத்தின் துளிரே, யூதாவின் செழித்தெழும்பிய கிளையே, ஈசாயின் அடிமரத்தின் துளிரே, யூதாவின் செழித்தெழும்பிய கிளையே, தாவீதின் வம்சமே தாகத்தின் ஊற்றே, இருளை போக்கும் வெளிச்சமே, பரமபிதாவின் பிரியமே, பிறந்தாரே பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே, நமக்காக நமக்காக குமாரனை கொடுத்தாரே, பிறந்தாரே பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே, நமக்காக நமக்காக குமாரனை கொடுத்தார். சொல்லுங்க, மேரி மேரி கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென். ஆமென் ஆமென். நல்லா இருந்துச்சா பாட்டு? முடிச்சிட்டு ஓடி வரும். ஆமென் அல்லேலூயா. ஷூட்டிங் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, மெத்த மேலே எல்லாம் முடிச்சிட்டோம். வேலையை கர்த்தநாம ஸ்தோத்திரம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் 15 minutes நம்ம பாடி துதிக்கலாம். கிறிஸ்மஸ் சீசன்றனால பாடலை பாடுன்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நம்ம உட்கார்ந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். தேவ கிருபையால் தெரிஞ்ச ஒரு மெட்லி பாடுவோம். நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை. பெருமை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. பக்கத்தை பார்த்து எல்லாம் கிருபை. ஆமென். ஆமா, அன்னைக்கே சுனாமியில போய் சேர்ந்திருக்க வேண்டியது. ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்னென்னோ உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. எத்தனை விபத்துகள், ஆபத்துகள், திடீர்னு பெல்லிங் விழுது, திடீர்னு ஆக்சிடென்ட், பிளாட்ஃபார்ம் மேலே காரை விடுறானுங்க. எத்தனை மரணங்கள். எல்லா மரணங்களுக்கு தப்புவித்து இன்னைக்கு ஜீவனோடு ஆலயத்தில் துதிக்க கிருபை செஞ்சாரு. கிருபையா நிலை நிற்கின்றோம். பள்ளமா சேர்ந்து கைகளை தட்டி ஆமென். நல்ல உற்சாகமா எல்லாம் தெரிஞ்ச பாடலே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. பக்கத்துல சொல்லுங்க, கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். நல்ல கைகளை தட்டி ஆமென். என பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை. ஆமென் ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கிய உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். Come on, let's celebrate. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். தலைக்கு மேல தலைக்கு மேல தலைக்கு மேல கையை தட்டி ஆமென். கட்டுகளை உடைச்சாரா இல்லையா? ஆமென். பிசாசு கட்டி கட்டி எப்ப நம்ம கட்ட உடைக்கிற வேணும். பிசாசு என்ன பிரச்சனை பண்ணாலும் கவலை இல்லை. உலகத்துல இருக்கிறதை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
காயங்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டியதை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை உங்க கிருபை, கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையை கொண்டாடுகிறோம், ஆண்டவர் கொடுத்த கிருபை, கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுங்க, கிருபையை, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபை 2024 முழுதுமா காத்த கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். வல்லமையை அடித்தது உங்க கிருபை, பரங்களை கொடுத்தது உங்க கிருபை, பரங்களை அளித்தது உங்க கிருபை, பரங்களை கொடுத்தது சொல்லுங்க, கிருபை 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 கொண்டாடமா, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். தலைக்கு மேல கையை தட்டி ஆமென். ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆமென், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சர்வவாயத்திலிருந்து மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உனக்கு ஆராதனை, துணையாளரே உனக்கு ஆராதனை, தூய ஆவியே உனக்கு ஆராதனை, துணையாளரே உனக்கு ஆராதனை, வல்ல பிதாவே மக்கு ஆராதனை, காட்டியே மக்கு ஆராதனை, வல்ல பிதாவே மக்கு ஆராதனை, காட்டியே மக்கு ஆராதனை, ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி, எப்போதும் வெற்றி உண்டு. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கைகளை தலைக்குமே. என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிட மாட்டேன். உண்மையா? என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்ப பக்கத்துல பக்ஷன் வெற்றி உண்டு.
வெற்றி உண்டு வெற்றி உண்டு. சொல்லுங்க பக்கத்துல பாரு, வெற்றி உண்டு. சொல்லுங்க வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. சொல்லுங்க வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி. என் ராஜா என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் ஏந்தி குருத்தோலை கையில் ஓசனா ஓசனா பாடிடுவேன். ஓசனா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆண்டவர் வெற்றி மேல வெற்றியை தருவார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போது வெற்றி உண்டு. அப்படியே கைகளை தட்டி கை தட்டிட்டே பேச முடியுமா உங்களால? கை தட்டிட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தூக்கம் சந்தோஷமா மாறும். கை தட்டிக்கிட்டு பக்கத்துல முன்னாடி ஒரு 4 பேரை திரும்பிட்டு கை தாளத்தை விட்டுறக்கூடாது. கை தாளம் போயிட்டே இருக்கணும். தாளத்தோட தட்டிக்கிட்டு முன்னாடி பின்னாடி 4 பேரை பார்த்து சொல்லுங்க, உன் தூக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். ராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். சொல்லுங்க, தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். விசுவாசிக்கிறவர் ராமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே கலங்க மாட்டேன் சொல்றா தம்பி பக்கத்துல பார்த்து. கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கு மேல எவ்வளவு அன்புள்ள தெய்வம், ஒரு நாளும் விட மாட்டார். தாகிட பெரும் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பெரும் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். பார்த்து சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார். 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 இன்னும் ஒரு பாடல், ஒரு கவியை பாடி இன்னும் ஒரு பாடல பாடு. கையெழுத்து காமி. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் கெட்டதை செஞ்சாரு. உங்களுக்கு என்ன செஞ்சாரு? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நன்மை செஞ்சாருல. இன்னும் சந்தோஷமா பாடல. ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவ நன்மை செய்தார். கூட நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள், செய்த நன்மையாயிருந்து 2024ல சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி எல்லா கைகளை பாடுவேன். நன்றி தகப்பனே,
நன்மை செய்திரே. ஆஹா நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆஹா நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நல்ல கரகோஷத்தை எழுப்பி அப்பாவுக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டம் பாடுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காலையில் எங்க ஆராதனை சொன்னேன், 118ஆம் பாடல் பிறந்த கதை என்று ஏஞ்சல் டிவியில் வரும். எல்லா பாடலுக்கும் ஒரு கதை இருக்கு. 118ஆம் சங்கீதத்தை நான் செய்திக்காக உட்கார்ந்து நோட்ஸும் கையுமா ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை, அந்த சங்கீதத்தின் 25ஆம் வசனம் வரும் பொழுது ஆண்டவனை ஸ்டாப் பண்ணிட்டு தியானிக்க வச்சார். அந்த வசனம் பொழுது கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னவென்று சொன்னால், ப்ளீஸ் லார்ட் கிராண்ட் அஸ் சக்சஸ், ப்ளீஸ் லார்ட் கிராண்ட் அஸ் சக்சஸ். இன்னைக்கு படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், வேலை செய்வலாக இருக்கட்டும், பெரியவளாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், அல்லது ஊழியக்காரனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு சக்சஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். இது 3 வார்த்தை என் கூட பேசிக்கிட்டே கர்த்தர் இருக்கிறார். முதல் தெரிஞ்சுக்கணும், இந்த காரியம் வாய்க்குமா, கர்த்தரால முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை யோசித்துட்டு இருக்கிறீங்க, அது நடக்குமா, ஏசு செய்வாரா, நிச்சயம் அந்த காரியம் வாய்க்கும். சொல்லுங்க. ஆமா. அடுத்தது என்னது? அடுத்தது சொல்றது அந்த காரியம் வாய்க்கும். கர்த்தர் எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் வாய்க்கும்? கர்த்தர் நேரத்தில் தான் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க பக்கத்தை பார்த்து நீங்க நினைக்கிற முடியல இல்ல, கர்த்தர் நேரத்தில் தான் காரியம் வாய்க்கும். 3வது கர்த்தரால தான் வாய்க்கும். ஆமா. இப்படிலாம் கொடுத்து வாய்க்க செஞ்சாலும் நினைச்சிடாதீங்க, கர்த்தரால தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். ஆமென் ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் நோட்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டேன், பாட்டை கம்போஸ் பண்ண உட்காந்து தெரியுது ஆண்ட பாட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு செய்தி ஓரம் கட்டிட்டேன். அன்னைக்கு பாட்டை எழுதினோம், என் மனைவியும் இணைந்து 2 பேருமே சேர்ந்து எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களையும் இணைத்து, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அநேகமாய் உடைக்கப்பட்டவர்கள், வெளியே யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் ஆல்பர்ட் சாலமன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படிதான் எனக்கு பேர் வாங்கி, நான் ஒரு பேரை வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எப்பா அவருக்கு என்னப்பா இவ்வளோ எனர்ஜி, அன்னைக்கு இருக்கிற எனர்ஜி இன்னைக்கும் இருக்குது, இன்னும் ஸ்டென்ட்டை வச்சுக்கிட்டு எனர்ஜி இருக்குது. ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போயிருக்கோம் 2 years பேக். ஸ்டென்ட்டை வச்சுக்கிட்டு கத்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப வீக்காக இருக்காமே. என்ன சொல்ல வந்தேன், நான் நினச்சி கூட பார்க்கல. அன்றைக்கி உட்காந்து பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டை பாட்டை கம்போஸ் பண்ணேன். இன்னைக்கு உலகம் முழுவதுமாய், இந்தியா மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமாய் தமிழ் கிறிஸ்தவர்கள் இந்த பாடலை பாட அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு கவியை பாடும் நேரம் எனக்கு முன்பாக நிற்குது, ட்ரெயினும் நிற்கிறது. கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். பாடலாம். ஆமென். இந்த ஏற்கனவே நீங்க பாடி இருப்பீங்க நினைக்கிறேன். கைகளை தட்டி பாடு. ஆமென். உன்
காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி. இப்போ ஒண்ணு கையை தட்டுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. காரியம் வாய்க்கும். பக்கத்துல எல்லாம் சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசனமா சொல்லுங்க. காரியம் வாய்க்கும். சுத்தி பாருங்க, யாருக்கு அந்த வார்த்தை சொல்லலாம்னு பாருங்க. காரியம் வாய்க்கும். உங்களை முன்னாடி பின்னாடி சொல்லுங்க சிஸ்டர். பக்கத்துல சொல்லுங்க, விட மாட்டேன். திரும்பி முன்னாடி. காரியம் வாய்க்கும் சொல்லுங்க. கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Come on, one more time. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கைகளை தட்டி. உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கிறார். ஆமென். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தமது மகிமையால் நிரப்புவார். ஆமென். எங்க வீட்டுல கடைக்குட்டி, நான் தான் லாஸ்ட். 3 அக்கா, இவர் 4வது, எங்க அண்ணன் தான் இவரு, நான் தான் லாஸ்ட் 5. 5வது என்ன தான் பிடிச்சார், பிரித்தெடுத்தார், மகிமையா நிரப்பி என் மூலியமா குடும்பத்தை ரட்சித்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அம்மா நினைச்சாங்களா 4ஓட போதும் நினைச்சாங்களாம். அவங்க நினைக்கிறது நான் வெளியே வராதபடி பிசாசு எப்படி இயேசுவின் பிறப்பே தடை செஞ்சானோ என்ன பிறக்க விடாம செஞ்சான். நான் வரணையா, என் மூலியமா கர்த்தர் அநேகருக்கு ரட்சிப்பை தரணையா, என்ன பிரித்தெடுக்கணையா மகிமையா. கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து நம் மகிமையா நிரப்பிடுவார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையா நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும். ஒரு 4 பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமென். நீங்களா பாடிங்க. வாய்க்கும். பக்கத்துல சொல்லுங்க தம்பி. காரியம் வாய்க்கும். நிச்சயமா செய்வார். இந்த வருஷம் இறுதிக்குள்ள செய்ய முடியும். ஆமென். 1 2 3 ஓ. காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். இந்த ஒரு கவி பாடி பிடிச்சிரும். சரிங்களா? கைதம். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். ஆமென். மேலானதை செய்வார். உன்னை உடைச்சு உருவாக்கும் நல்ல தேவன் சிறப்பாய் வணைவார். ஆமென். பக்கத்துல தட்டிட்டு சொல்லுங்க, மேலானதை செய்வாரு, சிறப்பா வணைவாரு. மேலானதை செய்வாரு, சிறப்பா வணைவாரு. ஆமென். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். ஆமென். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைச்சு உருவாக்குவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். ஆமென். உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். ஆமென். சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம்பிக்கையோட பாடுவோமே. ஹalleluya. காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென் 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 ஆமென். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Oh thank you Lord. காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். ஹalleluya. ஆமென். இப்ப நம்ம உங்களை எழும்பலாம் சொல்றதுக்குலாம் நேரம் இல்லை, சூழ்நிலை நான் சொல்லிட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கண்கள் இருக்கிற இடத்துல கண்கள் டிமைன் கொடுத்தோம். டிமைன் அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவியை பாடி நன்றி சொல்லமா.
எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி செய்தே. ஜபத்தோடு எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி செய்தே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுவீங்களா சிஸ்டர் பிரதர்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களா சச்சி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. சொல்லுவீங்களா? இந்த ஆண்டு முழுவதும் என்ன நினைச்சு இதுவரை நடத்தீரே. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாரும் கை கூப்பி இந்த கவியை பாடுவோம். என்னில்லங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில்லங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். ஒரு விசை கைகளை உயர்த்தி என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். தேவா என்று நான் பாடுவேன். தேவா என்று நான் பாடுவேன். நல்ல கைகளை ஒரு 30 நொடிகள் நல்ல கையத்தடி செகண்ட்ஸ் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுதுமாக நம்மை மறவாமல் நினைத்து கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தந்து ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து போஷித்து வழிநடத்த தேவனுக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ரபாபா மஷந்த ரகாலதா ரேபகாதா ராமஷ்யந்தரே ரிமனந்தர சந்தரமஹந்தரே ரிமனந்தர சந்தரே ரிமனஹந்தரே ரமனந்தரோ ஷியந்தரே. ஓ நன்றி நன்றி ஐயா.
தகப்பனே, நாங்களும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, கணக்கில்லா நன்மை செஞ்சிருக்கிறீங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ஆமென். அதாவது ஒரு 5 நிமிஷம் என் மாணவி உங்களோடு கூட பேசுவாங்க. பிறகு நான் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். பிந்து ஆல்பர்ட் அவளை கரங்களை தட்டி அழைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பவர் பென்டிகாஸ்ட் சர்ச்சில் உங்கள் மத்தியிலிருந்து ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அழைப்பு கொடுத்த அன்பு போதகருக்கும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இது எதிர்பாராத ஒரு சந்திப்பு, ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் என் வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த நேரம் போதாமையினால் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுடைய இயேசுவின் கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். போதகர் பேசுகிறதை நான் கேட்டேன். இந்த வருஷத்திலே அநேக காரியங்களை நீங்கள் செய்தீர்கள். இந்த காலையில் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று குடும்பமாய் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொன்னீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்ட போது தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதுமாய் தேவன் நம்மை பாராட்டின கிருபை பெரிது. ஏனென்றால் ஆரம்பத்தில் என்ன யோசித்தோம்ல, எப்படி இந்த வருஷத்தை கடந்து போகிறோம், எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறதேன்னு. ஆனாலும் நீங்கள் கடந்து வந்தீர்கள் அல்லவா, அது எவ்வளோ பெரிய கிருபை இல்லை. ஆண்டவர் தானே இதை நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். சில நேரம் அடுத்து என்ன செய்கிறது, பணப்பிரச்சனைகள், சரீர பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் என்று இருந்த போதிலும் கூட ஒரு குடும்பமாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். ஒரு சிலருடைய குடும்பம் இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட விசுவாசியுங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வார். இந்த ஒரு வசனத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிற இந்த வசனம் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியிலே கூட போதகர் சொன்னார், உங்களால் முடிந்த இயந்திரத்தை செய்யுங்கள் என்று சொல்லி சமைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒரு சிலருக்கு சில அசௌகரியங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டவருக்கென்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்றும் நீங்கள் கொடுக்கும் பொழுதும் செய்கிற போதும் சபைக்கென்று நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு செய்கிற காரியம் இல்லையா, தேவனுக்காய் நீங்கள் செய்கிற காரியம். ஆகையினால என்னென்னமோ செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு பலன் இல்லையே என்று கூட ஒரு சிலர் நினைக்கக்கூடும். நான் ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று. ஆனாலும் பிரியமானவர்களே, சோர்ந்து போவாதீர்கள். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எதுவாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் அது விருதாவாய் போகாது. நீங்கள் சிந்தின கண்ணீர் ஒவ்வொன்றும் ஆண்டவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் இரவு நேரத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தி அழுதிருப்பீர்கள், விண்ணப்பம் செய்திருப்பீர்கள். ஆனாலும் அதனுடைய அந்த கொஞ்சம் மேகத்தை கூட பார்க்க முடியாதபடிக்கு ஒரு நிகழ்வு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு எதிர்மாறான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதை கண்டு பயப்பட வேண்டாம் என்று நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அறிந்து அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஆகிவிட்டதே, இந்த மாதிரி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க கூடாது. நிலைமைகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு, எதிர்மாறான காரியங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் நான் செயல்படுவேன், இன்னும் கர்த்தருடைய கிரியையிலே கர்த்தருக்கு செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டங்கள், தேவனுடைய சத்தியத்தை கொண்டு
கடைசியில் தான் ஆண்டுடைய அந்த நேரம் நம்முடைய உயிர் இந்த உலகத்தில் போகணும், இல்லை கர்த்தருடைய வருகை, அப்பொழுது தான் ஓட்டத்தை முடிக்க வேண்டுமே தவிர சோர்விலோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு இல்லை. நீங்கள் பாஸ்டர் சொன்னார்ல, நீங்கள் யாருமே ஏழைகள் கிடையாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஐடென்டிட்டி யார். நம்ம ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? நம்முடைய அடையாளம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை படைத்த ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால் நாங்கள் இந்த உலகத்தில் அநேக பணக்காரர்கள் இருக்கலாம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, பேங்க்கில் ஒரு 10 ரூபாய் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கோடீஸ்வரர். ஏன் தெரியுமா? கோடீஸ்வரனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால் சோர்ந்து போகாதீங்க, பலப்படுத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிரியையில் முன்னேறி செல்லுங்க, பின்போக்கி போகாதீங்க, சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. ஆண்டவர் சபையில் கூடி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது போதகரோடு இணைந்து செய்து அவங்களுக்கு தோள் கொடுங்க. எல்லாரும் புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை, பாகத்தை விசேஷித்த வகையில் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை யாவையும் சந்திப்பார். God bless you. God be with you. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சரி, இந்த நேரடியாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் பேச அநேகம் உண்டு, நிறைய பேசிக்கொண்டே போகலாம். கர்த்தர் சித்தமானால் மறுபடியுமாய் பாஸ்டர் கூப்பிடுவார் நினைக்கிறேன். அப்போ நம்ம டைம் எடுத்து நிறைய வர்ஷிப் பண்ணலாம், வார்த்தையை கேட்கலாம். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இது வந்த சூழ்நிலை நமக்கு குறுகின நேரம் தான் ஆகில. ஒரு ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes, 15 minutes தான் நினைக்கிறேன். அதற்குள்ளே நம்ம ஆண்டு ஒரு சுருக்கமான வார்த்தை கேட்போம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களுக்கும் ஊழியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு எங்களுடைய ஊழியத்தினுடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் இருக்குது, தொடர்ந்து ஊழியங்கள்லாம் இருக்குது. எங்களுடைய குடும்பத்தில் 2 பிள்ளைகள், அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. எங்கள் டீமுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த வேடும் ஒரு சிறிய ஒரு தாட்டுன்னு கூட சொல்லலாம், ஒரு சிறிய ஒரு வார்த்தை 63ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சின்ன ஏன்னா இவர் சின்னன்றாரு. ஏன்னா பேசக்கூடிய நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு சில சம்பவங்களை, ஒரு வார்த்தை உங்களுக்கு ப்ராமிஸ் வேர்டை கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 63ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். யாராவது வாசி. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தகப்பன், இந்த வார்த்தை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்கும் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. ஆண்டவரே, மனுஷ சத்தத்தை கேட்க வரல, உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தையில் ஜீவன் உண்டு ராஜா, விடுதலை உண்டு ராஜா. நீங்கள் பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் நமக்கு என்னன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் சங்கீதத்தை எழுதினாங்கன்றது அங்கே மேலே எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை பாடினார் சங்கீதக்காரன் சொல்லி. அப்போ இந்த 63ஆம் சங்கீதத்தை எந்த சூழ்நிலையை பாடினாரோ அங்கே எழுதியிருக்கு இல்லையா? அதையும் வாசிடலாமா? வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கலாம், இது அவர் பர்த்டே பார்ட்டியில் பாடல, கல்யாண வீட்டில் பாடல. அவர் பாடின இடம் வனாந்திரம். யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அப்ப இந்த 1ஆம் வசனத்துல போட்டுருச்சு அந்த வனாந்திரம் எப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? வறண்டது, விடாய்த்தது, தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவு மேல் தாகமாய் இருக்கிறது. ஓகே, இப்ப வசனத்துக்குள்ள வருவோம். இப்ப இந்த சூழ்நிலையில அவர் பாடுகிறார், அவர் தேவனை துதிக்கிறார். சங்கீதக்காரன் துதிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் துதிக்கும் போது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதை ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இந்த முதல் வசனத்தை அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், ஓ காட் thou art my God. சில பேர் பிரச்சனை வந்துட்டா கத்தரை விட்டு தூரமாக போயிடுவோம்,
பிரச்சனை வந்தால் சர்ச்சுக்கு வரதை நிறுத்திடுவோம், ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி. ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரல, ஏன் என் வாழ்க்கையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டுருவோம், துதிக்கிறத விட்டுருவோம், ஆராதிக்கிறத விட்டுருவோம், கொடுப்பதை விட்டுருவோம், சபை கூடுதலை விட்டுருவோம். நீ ஸ்ட்ரைக் பண்ணால் அவருக்கு என்ன, நமக்கு தான் நஷ்டம். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம ஸ்ட்ரைக் பண்ணால் ஏதோ நடந்தது, ஒன்றும் நடக்காது, நமக்கு தான் நஷ்டமே. ஆனால் கவனிங்க, வனாந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள சங்கீதக்காரன் போகும்போது பயன்படுத்தும் வார்த்தை தேவனே, இப்போவும் இந்த சூழ்நிலையிலும் நீர்தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன், அவர் உங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த தானியேல் சிங்க கெபிலும் ராஜா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்ப கவனிங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தேவனே என்று கூப்பிடுவதற்கும் என் தேவனே என்று கூப்பிடுவதற்கு வித்தியாசம் இருக்கு. தேவனே என்று எல்லாருமே கூப்பிடலாம், கிறிஸ்தவர்களும் கூப்பிடலாம், முகமதியும் கூப்பிடலாம், இந்துக்களும் கூப்பிடலாம், சீக்கியனும் கூப்பிடலாம். கடவுளே, இயேசுவே, ஏன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்யா. நிறைய இந்த படைமுயற்சி கூட்டங்களில், கன்வென்ஷன் கூட்டங்களில், நற்செய்தி கூட்டங்களில் எல்லாருமே கூட்டத்துக்கு வருவாங்க. இயேசுவேன்னு கூப்பிட எல்லாருமே கூப்பிடுவாங்க. கூப்பிடுறது பெருசல்ல, எல்லாருமே தேவனேன்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனால் அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர் விசேஷமாய் அந்த தேவனே என்று கூப்பிடுகிற அந்த மக்கள் அந்த தெய்வத்தை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு என் தேவனே என்று சொல்லும் பொழுது நித்திய 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 காலமாய் அவருடைய ஆசீர்வாதங்கள் நம் சிரசு மேல் தங்கும். அல்லேலூயா. ஏதோ டெம்பரவரிக்காக ஹீலிங் வாங்கிட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, தேவனே என்கிறவர்களுக்கும் என் தேவனே என்கிறவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிறகு, இப்போ நான் சொல்லணும்னா நிறைய பேசலாம். 17வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அப்போது ரட்சிக்கப்பட்ட வயசு 17, இப்போ என் வயசு 17 தான். என்ன தம்பி? ஓகே, அதில் மாத்திரம் மாறுதே இல்லை. சரி கவனிங்க, அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்? இப்போ இவங்க சாட்சியெல்லாம் கேட்டால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே டெஸ்டிமனி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. என்னடா 17 வயசுக்கு முன்னாடி பண்ண அப்படின்னா, சர்ச்சு கோயிலில் பாடிக்கிட்டு இருந்தேன், ஒரு VBS சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், மீட்டிங்ஸில் போய் கிட்டார் வாசிப்பேன். அங்கே தப்பாங்க இது? ஆனாலும் அன்னைக்கு நான் பரலோகத்து போயிருந்தா ஆல்பர்ட் சாலமன் உம்மை அறியேன்னு சொல்லியிருப்பார். ஏன் தெரியுமா? அதெல்லாம் நான் செஞ்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் தேவனாய் தான் இருந்தார். அவர் தேவன் என் தேவனாய் இல்லை. நான் செய்தியை புரிஞ்சுங்க. அந்த 17வது வயதில் ஒரு என்கவுண்டர், என்னை ஆண்டவர் சந்தித்த பொழுது அந்த தேவன் எனக்குள் வந்து என் தேவனாய் மாறின பொழுது, நான் அவருடைய மகனாய் மாறின பொழுது அங்கேதான் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. தேவன் என்னுடைய தேவனாய் மாறுவதே ரட்சிப்பு. அல்லேலூயா. அதற்கு பிறகு நிறைய காரியம் நடந்தது. செய்தி நான் விட்டுருவேன், செய்திகள் வருவோம் கவனிங்க. அப்போது இன்னைக்கு நிறைய பேர் தேவனேன்னு கூப்பிடுகிற நிலையில இருந்துடுறாங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த தேவன் உனக்குள் வந்து என் தேவன் வைராக்கியமாக சொல்லணும். அப்போது நிறைய சொல்லலாம். அப்போ யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னா, அதாவது 2 கூட்டம் இருக்குது. அது சில பேர்லாம் இதை செஞ்சால் நான் அவர் என் தேவன் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு பதில் கொடுத்தா அவர் என் தேவன். அந்த விஷயத்தில் யாக்கோபுக்கும் ஆபோகுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பைபிள் வசனம் வாசிக்க வேணால் குறிச்சிங்க. ஆதிகாமம் 28:20 யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது, என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சுகமாக கொண்டு வந்து பூவா கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்து என்னை பத்திரமா கொண்டு வந்து விடுவீரானால் நீர் என் தேவன். ஆனால் ஆபகு 3:17 எல்லாம் இல்லாமல் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆமேன். என் தேவன் என் பலன். ஆமேன். அப்ப கவனிங்க, அப்போ இந்த 2 கூட்டத்தில் இதெல்லாம் செஞ்சா என் தேவன் அல்ல, அவர் செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் அவர் எங்க அப்பா தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் அவர் என் தேவன், இந்த வனாந்திரத்திலும் தாவீது என் தேவன் சொல்லுவாரனால், உங்கள் லைஃப்லையும் அவரை நான் என் 17 வயதில் பிடித்த அவரை என் தெய்வமாய் பிடித்த பிறகு என் வாழ்க்கையின் பயணங்களில் நிறைய காரியங்கள் நடந்தது. ஒரு 2 months பிஃபோர் 40 years முடித்தேன். என் வயசை கால்குலேட் பண்ணாதீங்க.
இப்படி சொல்லி வயசை ஏன் சொல்கிறீங்க, சொல்லாமலே இருக்கலாமே. 40, இவ்வளோ வயசாகி இருக்கு. நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணாலும் என் வயசு 17 வயசு தான். எனக்கு நிறைய கொயர் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மணிக்கணக்காக ஏஞ்சல் டிவிலாம் எத்தனையோ வர்ஷிப்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் என் பிளேஸை மாற முடியாது. கேர்ள்ஸு பாய்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க என் பின்னாடி இருக்கிறவங்க. சமீபத்தில் இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி 8 வர்ஷிப் செஷன்ஸ், ஒவ்வொரு செஷனும் 50 மினிட்ஸ் வர்ஷிப் செஷன்ஸ். காலையில் ஆரம்பித்து ராத்திரி 12 மணிக்கு முடித்தேன். அங்கே முடிச்சு போன காலேஜ் பசங்க, அண்ணே கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எப்படின்னே இத்தனை செஷன்ஸ் நின்றுட்டு இருக்கிறீங்க, இப்போ ஒத்துக்கோ எனக்கு 17 வயசு ஒத்துக்கிறீங்க, சத்தியமாக உங்களுக்கு 17. கவனிங்க, நான் செய்திக்கு வரேன். என் தேவன் என்று சொல்லும்போது என் வாழ்க்கையில் என் தேவன் என்னத்துக்கு சொல்ல வந்தேன், எத்தனையோ வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் என் தேவனை மறுதளித்ததில்லை, என் தேவனை விட்டு விலகினதில்லை, என் ஆண்டவரை விட்டு விலகினதில்லை, நீர் வேண்டாம் என்று சொன்னதில்லை. என் தேவனே எந்த சூழ்நிலையிலும் அவர் என் தேவன், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று. ரைட். அப்போ என் தேவன், நீங்கள் அவர் வைராக்கியமாக பிடிச்சிருக்கும் போது அவருக்கு இன் ரிட்டர்ன் செய்யணும் இல்லையா? என் பிள்ளை என்னை இவ்வளோ நேசிக்குது, எந்த சூழ்நிலையிலும் என்னை விடாமல் பற்றி கொண்டிருக்குன்னு சொல்லும்போது வைராக்கியம் உள்ள தேவன். அதற்கு பதிலாய் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் 7 காரியங்கள் இருக்குது. ஆனால் 7 பிரசங்கம் பண்ண முடியாது, 3 காரியங்களை சொல்கிறேன். என்னோட மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என்ன கேட்டருளுவார்? என்ன போட்டிருக்கு? என் தேவன். சொல்லுங்க, என் தேவன் என்னை கேட்டருளுவார். My God will hear me. Amen. எந்த சூழ்நிலையிலும் அவரை என் தேவன் பற்றி கொண்டு என் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் தேவன் உன்னை கேட்டருளுவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஜெபத்தை கேட்பார், உன் ஜெபத்தை தள்ளாதவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் உன் தேவனாய் இருந்தால் உன் ஜெபம் கேட்கப்படும். அவன் இன்னைக்கு முதல் ஆசீர்வாதத்தை சொல்கிறேன், உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரலையே, சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்கு தான் பாட்டை பாடிட்டோம். காரியம் வாய்க்கும், கத்த நேரத்தில் கத்தரால வாய்க்கும். ஆமென். பொறுமை இழந்துடாதீங்க. பொறுமையாக இருந்தால் பெஸ்ட்டு கிடைக்கும். ஹலோ, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பொறுமையாக இருந்தால் பெஸ்ட்டு கிடைக்கும். அவசரப்பட்டா எதையோ கொடுத்துட்டு போயிடுவார். பெஸ்ட்டு வேணுமா? எதோ வாங்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை சொல்லுங்க, நான் காத்திருந்து என் லைஃப்ல பெஸ்டையே வாங்கிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு பதில் வரல, சோர்ந்து போயிடாதீங்க. கேட்கக்கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை. வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, 58 ஏசாயா 58:9, நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. திருப்பி வாசிங்க. யார்? 58:9. வேகமாய். அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீங்க பாரு, நான் இருக்கிறேன்ப்பா, இருக்கிறேன், எங்கேயும் போல, நான் இருக்கிறேன். மோசையை, இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க எகிப்துக்கு அனுப்பும் போது மோசை கேட்கிறான், ஆண்டவரே உங்க நாமத்தை என்ன சொல்லுவேன்? நீ போய் சொல்லி இருக்கிறேன்னு சொல்லு. சிம்பிளா இருக்கிறேன்னு சொல்லுப்பா. சச்சு போல உயிரோட தானே இருக்கிறேன். சில வீட்டில் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது டாடி மம்மி சொல்லுவாங்க, ஏய் நான் இங்கே தானே உயிரோட இருக்கிறேன். என்னடா உனக்கு? என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், மரித்தவர் அல்ல, மரணத்தை ஜெயித்தாண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இருக்கிறமான உனக்காக இருக்கிறேன். மரியாளுக்கு வாழ்த்து செய்தி வந்தது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் பக்கத்தை பார்த்து கர்த்தரும் கூட தான் இருக்கிறார். ஆறுகளை கடந்தாலும், தண்ணீரை கடந்தாலும், அக்கினியை கடந்தாலும் சோர்ந்து போகாத, அவர் உன் கூடவே வரார். ஹல்லேலூயா. நீ போற சூழ்நிலை அவருக்கு தெரியாதா? தெரியும். அதுதான் பாட்டு பாடணும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தாங்கிட தப்பிச்சல்ல. வாசனெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனாலும் சோர்ந்து போகிறோம்.
உங்கள் மத்தியில் பிரசங்கித்திருக்க நாங்களாம் ப்ராக்டிக்கலாக பேச நிறைய பேர் சொல்வேன், ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் கடந்து போனதுனால எங்களால் பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ண முடியும். நோட்ஸை பார்த்து பிரசங்கம் பண்ணுறது அது ஒரு பிரசங்கம், சரிங்களா? பிரசங்கம் அதை நான் யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு யோசிச்சுறாதீங்க. அதாவது வேத ஞானத்தோடு பேசுகிறது ஒரு அனுபவம். இன்னொன்று எங்கள் வாழ்க்கையே பேசுகிறது அது ஒரு இன்னொரு அனுபவம். முடிந்த வரைக்கும் எங்கள் 2 பேர் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பேசுவோம். கடந்து போன பாதை தான் சான்ஸே இல்லை. என்றைக்கும் எங்கள் லைஃப் முடிஞ்சிருக்கணும். பொறுமையோடு காத்திருந்தோம். இந்த 40ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை சொல்லுவார் இல்லையா, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், பொறுமையாக காத்திருங்க. அந்த பொறுமை காத்திருக்கிற நேரத்துக்கும் பலன் கொடுத்துருவார், சரிங்களா? காத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காத்திருக்கிற டைமுக்கு கிருபையை தந்துடுவார், பலனை கொடுத்துருவார். ஆமென், அல்லேலூயா. என் லைஃப்பில் ஒரு விஷயத்தில் 6 ஆண்டுகள் கண்ணீரில் இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம்ல காத்திருந்தேன். கண்ணீர் இருந்தாலும் கூட கண்ணீருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. காத்திருந்த பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். என் அன்பு தேவ பிள்ளை, எக்ஸாம்பிள் சொல்ல நிறைய பேசுவேன், அப்போ என் டைமை விட்டுருவேன். முதலாவதாக, உன் ஜெபத்தை கேட்பார், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இன்னைக்கு என்கரேஜ் பண்ணுறேன். இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பைபிளில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள். அப்புறம் இந்த வசனம் ஆங்கிலத்தில் எடுத்து போட்டிருக்கு, ஆஸ்க் அண்ட் கீப் ஆன் ஆஸ்கிங், நாக் அண்ட் கீப் ஆன் நாக்கிங், சர்ச் அண்ட் கீப் ஆன் சர்ச்சிங். தட்டிட்டு நின்றாத, திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லி, தட்டிட்டு நின்றாத, தட்டிக்கிட்டே இரு. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, காலி மேலே ஓடிடுறீங்களா? தட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆமாம், டேய் காது கேட்குதுல, ஏன்னா இவ்வளவு காலி. ஆமாம், நீ திறக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற. அதை அடிக்க தேடி ஆண்ட சமூகத்தில் கிடைக்கிற வரைக்கும் தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். 2ஆவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா 49 5ஆம் வசனம். ஏசாயா 49 5ஆம் வசனம். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதி போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். எந்த சூழ்நிலையும் அவர் என் தேவன் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழும்போது உங்களுக்கு பதில் கொடுப்பார். 1. 2வது, என் தேவன் என் பலனாயிருப்பார். மை காட் வில் பி மை ஸ்ட்ரெங்த். ஹல்லேலூயா. என் பலன் கர்த்தருடைய பலன். ஆமென். மணிக்கணக்காக இப்போது நான் பேசுகிறேன்னா சில நேரத்துக்கு கேட்பேன், எப்படிங்க டயர்டாகலையா உட்காருங்கன்னுவாங்க. இன்னைக்கு காலைல கூட 3 மணி நேரம் பேச நாங்கள் சர்ச்சில். பாஸ்டர்லாம் உட்காந்திங்கன்னாங்க. அதுக்கு பிறகு தனி ஜபம் ஓடுது ஒரு 1 hour. 1 நிமிஷம் உட்காரல. இந்த பலன் எப்படி உண்டாதுன்னா, எங்கள் பலன் இல்லை, பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கக்கூடிய பலன். ஆமென். அப்போது நம்ம பலன் நம்ம பலன் இல்லை, என் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். இப்போது என் பலன் சொல்லும்போது என்னுடைய எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். வெளியே நான் பைபிளுக்குள்ளே போல நிறைய சொல்ல முடியும் இல்லைங்களா? எக்கச்சக்கமாக இருக்குது வசனங்களை பேசுறதுக்கு. என்னுடைய பேலன்ஸ் சொல்லும்போது 2 நான் சொல்கிறேன். 1, ஒரு குறிப்பிட்ட டைமில் பேச முடியல, காற்று தான் வருது. நான் சொல்ல மணிக்கணக்காக வாஷிப் பண்ண, மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுறேன், தொண்டை என்னாகும். ஒரு நாள் பேச முடியாமல் காற்று தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பயந்து போய் சென்னையில் சுந்தரம் மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் ENT டாக்டர் சுமதியை பார்த்தப்போ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு மாதிரி ஒரு லுக்கு விட்டாங்க. என்ன இப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க, அட்மிட் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் சுருக்கமாக சொல்கிறேன், வேறு வழி இல்லையா ஆப்ரேஷன் இல்லாமல். கடைசியில் அவங்க என்னுடைய நான் செய்யக்கூடிய என்னென்ன செய்கிறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னாங்க, ஒரு காரியம் செய்யலாம், 6 மாதம் நீங்கள் வாயே திறக்கக்கூடாது, அம்மை வீட்டில் கூட பேசக்கூடாது, ஏதோ சாப்பிட்றதுக்கு வாயை திறந்துங்க, பேசவே கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கட்டி ஒரு வேளை அப்போ அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்கள் தொண்டையில் நாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. நமக்கு மெடிக்கல் டேர்ம்லாம் தெரியாது, நமக்கு நூடுல்ஸ் தான் தெரியும். நம்ம நாடியூல்ஸ்னால் அப்படின்னு தெரியாது. அப்படின்னா கட்டி காமிச்சாங்க. அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, போகும்போது மெடிசன் இல்லை, கையில் நோட் புக் பேனா வாங்கிட்டு போனேன். ஏன்னா பேசவே கூடாது இல்லையா, வீட்டில் கூட பேசக்கூடாது. மீட்டிங் எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நல்ல மனைவியை தந்தீர் ஐயா, டைம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க ஐயா.
நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். அதான் சில பேருக்கு பிடிக்குதா தெரியல, எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன். சரிங்களா? என்ன இந்த சிஸ்டர் காகிதத்தை கொண்டு வந்து விற்கிறாங்க, ஒன்றும் இல்லை 8 காலம் ஆயிடுச்சுன்றாங்க அவ்வளோ. சரி, ஓகே. ட்ரெயின் நிற்கும் எங்களுக்காக, கேளுங்க. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்க சொன்னால் எனக்கு சிங்கப்பூர் மலேசியா ஊழியத்துக்கு போகும்போது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்போது யோவேல் 3:10 தான் எனக்கு உதவுச்சு. யோவேல் 3:10 மேலே கைகளை வச்சு நான் சொன்னேன், பலவீனன் பலவான்னு சொல்வானாக. ஆண்டவரே, பேசவே கூடாது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை நம்பி சிங்கப்பூர் மலேசியாவில் இவ்வளோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன்? நோட் புக்கை தூக்கி போட்டுட்டு நான் பலவான் என்று சொல்லி புறப்பட்டு போயிட்டேன். ஒரு கீபோர்ட் ட்ரம்மர்லாம் என் கூட வந்திருந்தாங்க. டு மேக் இட் வெரி ஷார்ட், 1-2 மீட்டிங்கு எப்படி பேச போகிறேன்னு கேட்டாங்க. தெரியாதுவா, மேலே நிற்பேன், தொண்டையை திறப்பார். அப்படி தான் ஆரம்ப நாட்கள். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்டையில் அது நூடுல்ஸ் இருக்குதா தெரியாது. என் பலவீனத்தில் பலன் தந்து இன்னைக்கும் மணிக்கணக்காக கத்தரை துடிச்சிட்டு இருக்கிறாமே. அது முடிஞ்சுதுன்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல விழுந்தேன். எனக்கு மனைவிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக்ல விழுந்திருக்காங்க. நான் ஓடி வந்தாங்க ஹாஸ்பிட்டல். அதுக்காக ஸ்கேன் எடுத்து பார்த்தா 3 பிளாக்கு, உடனே அட்மிட். ஆனாலும் கிறிஸ்மஸ் நாட்கள் அது, ஒரு மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ண, அதோட வலியோடு நெஞ்சில் வலி வச்சுட்டே ஓடினேன், முடித்தேன், அட்மிட் பண்ணேன். எனக்கு ஸ்டென்ட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போது ஸ்டென்ட்டை வச்ச பிறகு எல்லோரும் ஓட முடியுமா ஆண்டவரே என்று சொல்லி யோசித்த பொழுது, ஸ்டென்ட்டை வச்ச பிறகு என் மனைவி எனக்கு கொடுத்த பேர், இவர் ஸ்டென்ட்டை வச்சு ஸ்டென்ட்டை காமிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அப்படியாய் பலவீனத்தில் பலன் தருகிறது. எப்போ தெரியுமா? எதுக்கு என் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, சொல்ல முடியும் எக்கச்சிகமாய், என் தேவன் என் பலனாய் இருக்கிறார். என் தேவனை கேட்டருளுவார், என் தேவன் என் பலனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துட்டு முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4:19 வாசிங்க, ஜெபிக்கலாம். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் தேவன், அது வசனம் ஆரம்பமே அப்படிதான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. My God shall supply all your needs. My God will hear you. My God will be my strength. My God shall supply all my needs. 7 இருக்குது, 3ஓடு முடிச்சுக்கிறேன். என் தேவனை கேட்டருளுவார், என் தேவன் உனக்கு பலனாய் இருப்பார், என் தேவன் குறைகளை நிறைவாக்குவார். இன்னைக்கு பொருளாதாரத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? உங்கள் மத்தியில் பிரசங்கிட்டு இருக்கிற நாட்கள் ரொம்ப வசதியாக இருக்கான்னு யோசிச்சிடாதீங்க. எங்கள் நிலைமை எங்களுக்கு தான் தெரியும், அவங்க நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே நாங்கள் காட்டுறதில்ல பிரச்சனைகளை. எல்லாருக்குமே தேவைகள் உண்டு. தேவைகள் மத்தியில் ஒரே ஒரு வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. ஐசிஐசிஐ பேங்கோ, ஸ்டேட் பேங்கோ, எந்த பேங்கின் படி அல்ல, கிறிஸ்துவின் பேங்கின்படி, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது தப்பு, இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது தப்பாக யோசித்துக்காதீங்க. ஏன்னா காணிக்கை பற்றிய விஷயன்றனால தப்பாக யோசித்துக்காதீங்க. இப்போ உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு நாள் 50,000 rupees நான் கட்டி ஆகணும், 50,000 ரூபாய் கட்டி ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த கம்பெனிக்கு ஒரு என் சிடி விஷயமாக ஒரு காரியமாக கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு சர்ச் டெடிகேஷனில் பேசணும். என் கூட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் என் கூட காரில் வந்தாங்க. சர்ச் டெடிகேஷன், அப்போல்லாம் சிடி விற்கிற டைம். அப்போ போயிட்டு சர்ச் டெடிகேஷன்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பும்போது என் மனசெல்லாம் அடுத்த நாள் எப்படி 50,000 ரூபாய் நான் கொடுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது நம்ம தான் கால்குலேட் பண்ணுறவங்க இல்லையா? அப்போ சிடிலாம் விற்றுட்டு இருந்த நாட்கள் என் பிரதர்ஸை கேட்டப்பா, சிடிலாம் விற்றீங்களே, எவ்வளோ ஆச்சு, கொஞ்சம் பாருங்கள், அக்கௌண்ட்டை பாருங்கள் அப்படின்னு. அவங்களாம் பார்த்து சொன்னாங்க, அண்ணே ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நமக்கு தேறிடுச்சுண்ணே அப்படின்னாங்க. உடனே மண்டை கால்குலேட் பண்ணுது, எனக்கு எவ்வளோ வேணும், முதல்ல இத்தனை வேணும், 50 வேணும், 10 கிடச்சிருச்சு, இன்னும் எவ்வளோ வேணும். கதையை நல்லா கேட்குறீங்க, ஸ்தோத்திரம், ஆமென். பண விஷயம் எங்கே போகிறது நாளைக்குள்ள? நான் சொல்கிறது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, சரியா? அப்போனா கவனிங்க, வந்துட்டுருக்கிறேன். அப்போது வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, குறைவு படுவது இல்லை என்று சொல் அப்படின்னு சொல்லி. உபாகமத்தில் குறைவு படுவது இல்லை, குறைகள் இருக்கும்போது குறையை பற்றி பேசாத, குறைவு படுவது இல்லை சொல்ல ஆண்டு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறது? நாளைக்கு எங்கே கிடைக்கிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைகள் நிறைவா. இல்லை வசனம்லாம் தெரியுது, சில வசனங்கள்லாம் தெரியும். அந்த சூழ்நிலை என்ன பண்ண போகிறோம்? அப்போல்லாம் கொஞ்சம் தொண்டை கட்டும் லைட்டாக. அப்போ திரும்பிட்டு இருக்க சமயத்தில் ஒரு ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பின்னு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி. சொல்லுங்கள் ஆண்டி. அவங்க சொன்னாங்க,
அவங்க என்னப்பா தொண்டை ஆமாம் தொண்டை கட்டி விஷயத்துக்கு வாங்க மேட்ருக்கு வாங்க. அப்போ சொன்னாங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி வேணும் தம்பி அப்படின்னாங்க. என்ன உதவியான்ட்டு அப்படின்னு. அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து யூஎஸில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஊரில் வந்திருக்கிறாங்க. சொன்னாங்க அவங்க என் பேத்திக்கு ஃபஸ்ட் பர்த்டேப்பா, திடீர்னு பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாமே வீட்லேயே ஒரு ஜபத்தை பண்ணலான்னு யோசித்தோம். காலைல திடீர்னு பேசினாங்க. என் பிள்ளை சொன்னால் அப்பா அம்மா ஆல்பர்ட் சால்ம் நாங்கள் என்ன கூப்பிடுங்க, நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு தேங்க்ஸ் கிவிங் நடத்திடலாமே ஆண்டர் கொடுத்ததுக்காகன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல எப்படி போய் கேட்குறது கேட்டாங்க. என்ன ஆண்டி பண்ணணும், எங்கள் ஆண்டின்னு கேட்டேன். அவங்க சொன்னவொன்னே கண்ணு கொஞ்சம் பெருசாக திறந்தது. எங்கன்னு சொன்னால் தாஜ் கோரமெண்டல் ஹோட்டல்லாங்க. தாஜ் கோரமெண்டலா, சரி ஓகே. அப்போ கேட்டேன் என்ன ஆண்டி நான் தொண்டை கட்டி இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க தொண்டை கட்டி நீங்கள் சொல்ல வேண்டாம் தம்பி, பார்த்தாலே தெரியுது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்தால் எங்களுக்கு போதும். நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு லைன் பாடுங்க, ஒரு வசனம் சொல்லுங்கள், என் பேத்தியை ப்ளஸ் பண்ணுங்க. நான் ஆஹா ஊழியன்னா இதானே ஊழியம், தாஜ் கோரமண்டல சாப்பாடு என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு லைன் பாட்டு, ஒரு வசனம், நல்ல ஊழியில் பாஸ்டர். அதாவது ஸ்ட்ரெயினே பண்ண வேண்டாம். சரி ஆண்டி. ஆனால் அவங்க தொண்டை நான் போயிட்டேன், கவனிங்க போயிட்டேன். அதே மாதிரி தாஜ் கோரமண்டலில் அவங்களுடைய ஃபேமிலி வரைக்கும் ஒரு கெட் டுகெதர் ப்ரேயர் முடிச்சுட்டு, நான் யூஸ்வலாக எங்கேயுமே நிற்க மாட்டேன், முடிச்சுட்டு டபால் பிழுப்பு மாதிரி நான். ஆமாம், பிழுப்பு ஞானசானம் கொடுத்துன்னு ஓடி போயிட்டான், எங்கேயுமே நிற்கலை. எத்தியோ பேர் ஞானசானம் கொடுத்துட்டு சொல்லுவேன் தப்பாக, கவருக்காகலாம் நிற்கிற ஆள் நான் கிடையாது. சில பேர் கவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பாஸ்டர் கவர் கொடுக்க போகிறார், கவர் கொடுக்க போகிறார். நான் அதுதான் சொன்னேன், இந்த எக்ஸாம்பிளை தப்பாக யோசித்தாதீங்க அப்படின்னு. நான் அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறாள், எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆள் இல்லை நான், கவனிங்க. அப்போது அந்த வேளையில் முடிச்சுட்டு கிளம்புற ஆண்டி கொஞ்சம் சில டைம் சீன்லாம் போடுவோம்ல. என்னங்க நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நீங்கன்னா நான் உங்களெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன நீங்கள். ஆமாம் சீன் தானது, அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது ஆசை தான் இருக்கும். வேண்டாம் தம்பி சாப்பிட்டு தான், சரி சாப்பிட்டாச்சு. அடுத்த நிமிஷம் வேகமாக கிடைக்கலன்னு சொல்லி கையில் கொண்டு வந்து ஒரு திணிச்சு கையில் கவர் கொடுத்தாங்க. ஆனால் ஏன் கவனிங்க, இந்த சாட்சி நல்லா கவனிக்கணும். என் மண்டை கால்குலேஷன் ஓடுது. என்னன்னா 40,000 கொடுக்க முடியும். நான் அதான் ஏற்கனவே சாட்சி சொல்லும்போது தப்பாக யோசிக்காதேன்ட்டேன். மிஞ்சி போனால் பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கொடுப்பாங்க எனக்கு தெரியும். என்ன பாஸ்டர் நமக்கு தெரியாதா பாஸ்டர்? இது ஓப்பனாக பேசுகிற காரியம், தவறாக யோசித்துக்காதீங்க. சரிட்டு தூக்கி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரே குறைவுபடுவதில்லை, என் தேவை நீங்கள் சந்திப்பீங்க, எந்த சூழ்நிலை அவங்க விடலை ஆண்டவர், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பீர். போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், அதை பற்றியே யோசிக்கலை, கவரை பற்றியே யோசிக்கல. பிறகு ஆண்டவர் சொன்னார் திறந்து பாரு, ஏண்டா இப்படி புலம்புற, எனக்கு வேண்டாத வெறுப்பாக தான் அந்த கவரை திறந்தா உள்ள டாலர்ஸ் இருக்குது. எத்தனை டாலர்ஸ் சொல்லி இந்தியன் மணியை கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இந்தியன் மணி 40,000 ருபீஸ் உள்ளே இருக்குது. உங்களுக்கு பொறாம கையே தட்ட மாட்டேங்குது. நீங்கள் தட்டுறதுலே இவருக்கு கொடுத்தாரு, எனக்கு எப்பையா தருவீங்க, என்னை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. கவனிங்க, உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நம்ம மூளையை வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறோம். சில நேரத்தை இவங்ககிட்டேருந்து டொனேஷன் வரும், இவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. நானும் ஒரு ஊழியக்காரனாக பேசுகிறேன். இப்போ நாளைக்கு எங்கள் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, எங்கள் பார்ட்னர்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க, இவ்வளோ தேவைகள் நாளைக்கு எங்களுக்கு இருக்குது. ஆனால் சில நேரத்தை அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஏழ்மையான பிள்ளையை வச்சு மேட்டர் முடிச்சுடுவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கேயும் இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, கர்த்தரை பார்த்துட்ருங்க. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து மீதியான துணிக்கைகள் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. என் தேவனே என் ஜெபத்தை கேளும், என் தேவனே என் பலனாயிரும், என் தேவனே என் குறைகளை நிறைவாக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரே கண்டிஷன் தான், அவரை எப்பொழுதும் அவர் என் தேவனாக இருக்கட்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இந்த வசனத்தின்படி ஜெபத்தை கேட்டு உங்கள் பலனாக இருந்து குறைகளை நிறைவாக்குவார். சோர்ந்து போகாதீங்க. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து சபையை வழி நடத்துங்க. இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். எவ்வளோ கிருபைகள்,
ஆண்டவரே சபையில் எவ்வளோ தேவைகள் இருக்கப்பா, தேவைகளாக சந்திச்சு ஆண்டவரே நெருக்கம் பெருக்கமாக மாறி ஆண்டவர் இதிலும் மேலானவைகளை காண்பா என்ற வசனத்தின்படி இப்பொழுது இருக்க நிலைமையை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னபடி யாபேசை ஆசீர்வதி எல்லைகளை பெரிதாக்கினீங்களே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகச் செய்வேன் என்ற வார்த்தையின்படி சபையை பவர் பெண்டிகாஸ்ட் சர்ச்சை நாங்க bless பண்றோம் ஆண்டவரே. we bless the church. பாஸ்டர் குடும்பத்தையும் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் அதிசயங்களை காண செய்ய போவதற்காக, இவர்கள் கண்கள் உங்க மகிமை பார்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதை போல வர வர பலனடைய, ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைய, யோசபாத்தை போல வர வர பெரியவனாக மாற கர்த்தருடைய நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறோம். சபையில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ் லைஃப்லையும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்வீராக. துதி கனம் மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுவோம் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு